Hi viewers, welcome to அரிசுவை சமையல். இப்போ பார்க்க போகிறது கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொத்தமல்லி ஒரு ஒரு சின்ன கொத்து ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு பிக் ஆனியன், 2 டொமேட்டோ, 1 டீஸ்பூன் உராட் உளுந்தப்பருப்பு, அப்புறம் 2 வந்து சில்லி, க்ரீன் சில்லி, ஒரு 3 பூண்டு அதை வந்து வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிப்புக்கு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு. ஓகே, இதை நம்ம வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்தப்புறம் நம்ம இந்த உராட் டால் இருக்கிற உளுந்த பருப்பு இதை போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா சாட்டே பண்ணணும். ஸோ இது உளுந்த பருப்பு கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம க்ரீன் சில்லி, அப்புறம் பூண்டு இதையும் சேர்த்துடலாம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்த அப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் கொஞ்சம் நல்லா வந்து லைட்டாக ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம டொமேட்டோ சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம டொமேட்டோவும் சேர்த்தாச்சு. டொமேட்டோ வந்து கொஞ்சம் லேஸாக வதங்கின அப்புறம் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதெல்லாம் வந்து நல்லா வதங்கின அப்புறம் நம்ம கூல் பண்ணி அரைக்கணும். ஸோ இதில் நாம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நாம் ஸோ இப்போ உப்பு சேர்த்தாச்சு. ஸோ எல்லாமே நல்லா வந்து வதங்கியாச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை கூல் பண்ண அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், வந்து இதை நல்லா சட்னி அரைச்சாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம தாளித்து போட்டுடலாம். தாளித்து போடுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்க்கணும். ஸோ நல்லா வெடிச்சப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா வெடிச்சப்புறம் இப்போ கருவேப்பிலை சேர்க்கணும். ஸோ கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியணும். கருவேப்பிலை பொரிஞ்சப்புறம் ஸோ இப்போ பாருங்கள், தாளிச்சு கொட்டாச்சு. டேஸ்டான கொரியாண்டர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.